ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் அல்லது ரேஸ், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி, பிட்காயின்ஸ், கிரிப்டோ கரன்சி இதிலெல்லாம் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஏன்னா இதையெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய டெம்டேஷன், உங்களுடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய கிரகங்கள் இந்த வாரம் இருக்குது. பெரும்பாலும் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அதுக்கான கிரக நிலைகள் சுமார். நீங்கள் ஏதாவது ஒரு கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான பாப்புலாரிட்டி இருக்குது, பட் வருமானங்கள் சுமாராக இருந்துகிட்ருக்கு. இந்த வாரத்தில் நம்முடைய பொருளாதாரம் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வருமானம் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு செலவினங்கள் இருக்குது. ஒன்றும் வாய்ப்பு இருந்தால் எதிலையாவது முதலீடு பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்களை நாம் சந்திக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நம்ம முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் நார்மலாக இருக்குது. அதனால் எந்த விஷயத்திலும் பெருசாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிறது இல்லை, அதுக்காக பெருசாக நீங்கள் ஒர்க் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நடைமுறை வாழ்க்கையில் உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதுமானது. பெருசாக எதுவும் எஃபர்ட் எடுத்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்குது. உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் கூட உங்களுடைய வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது உங்களுக்கு இருக்கும். ஆகையினால எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் நீங்கள் திருப்தி இல்லாத மனநிலையில் இருப்பீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய வேலையில் நீங்கள் எல்லாரையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க, இதுவும் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுடைய கரியரில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் விநாயகரையும் தரிசனம் பண்ணுங்கள், இன்னும் அதனுடைய தன்மை கூடும்.